வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். அமைச்சர்கள் பதவி ராஜினாமா பண்றாங்க. அமைச்சர்களுடைய இலாக்கா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. கேபினெட் ரீஷஃப்லிங் நடக்குது. சமீபத்திய ஹாட் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு இன்னைக்கு மீண்டும் அது செல்லாது அப்படின்னு சொல்லி திரும்ப தூசி தட்டி எழுப்புறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக பல்வேறு விதமான இடைஞ்சல்களை திமுகவுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனுடைய தொடர்ச்சியா இதை பாக்குறதா முதல்வர் எடுத்த இந்த முடிவு திமுகவுல எந்த பதவியில இருந்தாலும் எவ்வளவு சீனியரா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் முன் நிலைநிறுத்துவதற்காகவா, இல்ல இதுல தேவையில்லாம பாஜக மூக்க நுழைச்சு அரசியல் பண்றதுக்கு முன்னால நாமளே இத நடவடிக்கை எடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அதை பாக்குறதா? இதை எப்படி பாக்குறீங்க? தன்னுடைய அமைச்சரவையில யார் யார் அமைச்சர்களாக இருக்கணும், யார் யாரு கையில என்னென்ன துறை இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய தனி உரிமை என்றென்றும் முதலமைச்சருக்கு தான். அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அமைச்சரவையிலே யார் யாரை எப்போது வைத்திருக்க வேண்டும், எப்போது பொறுப்பில் இருந்து எடுத்து விட வேண்டும் என்பதை பற்றி முடிவெடுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. அதுல எதிர்கட்சிகளுக்கு அதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நான் உறுதியாக நினைக்கிறேன். அதே சமயத்துல 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்தது நீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு நிர்பந்தம் காரணமாக அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியுது. உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அவர்களிடம் அந்த வழக்கை விசாரிக்கும் போது, நீங்க பதவியில தொடரணும்னா தொடரலாம், தொடரணுமா ஜாமீன் ரத்து செய்யப்படலாமாங்கிறத, ஜாமீன்ல இருக்கணுமாங்கிறத தீர்மானிக்க அப்படின்னு ஒரு நெருக்கடியை, ஒரு கேள்வியை, சாய்ஸை கொடுத்த மாதிரி கேட்டாங்க. அதுல செந்தில் பாலாஜி தன்னுடைய தேர்வை எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் ஜாமீன்ல இருக்கணும், அமைச்சராக தொடரணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு அவர் எடுத்திருக்கிறாரு. ஆனா உச்ச நீதிமன்றம் அப்படி கேட்டது சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருள். அதுல அதை இப்போது கூடுதலாக பெரிய அளவுல விவாதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு, ஆர்டிகிள் 21 படி உங்களை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு, அதாவது ஜாமீன்ல விடுறோம்னு சொன்னாங்க. அது ஆர்டிகிள் 21ங்கிறது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சுதந்திரம், பர்சனல் லிபர்ட்டியும் அடங்கியது, கண்ணியமான வாழ்க்கை அப்படிங்கிறதும் அடங்கியது. தனக்கு பிடித்த தொழில் செய்வதற்கோ, பதவி பொறுப்பு வேலை செய்வதற்கோ அவர் அந்த தேர்வுரிமையோடு கூடிய ஒரு கண்ணியமான வாழ்க்கையாகத்தான் ஆர்டிகிள் 21 சொல்லுது. 21 அடிப்படையில ஜாமீன்ல விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நீங்க அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் எதுவும் போடாத ஒரு ஜாமீன் உத்தரவு இல்ல. ஜாமீன்ல இருக்கிறது குறித்து விசாரணைக்கு வரும்போது இப்படி ஒரு கேள்வியை எப்படி முன்வைக்கிறாங்கிறது புரியல என்ற அளவோட அதை நான் விட்டுட்டு தள்ளி வந்துடுறேன். அது ஏன் அப்படி சொல்றாங்கிறது எனக்கு புரியல. ஆனா அவங்க உச்ச நீதிமன்றம் தான் நம்ம நீதி பரிபாலன முறையில உயர்ந்த அதிகாரமாக இருக்கிறதுனால அவங்க சொன்னதை கேட்டு நடக்கிறத தவிர நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி ஜாமீன்ல இருக்கிறேன், அமைச்சர் பதவியை துறக்கிறேன் அப்படின்னு சொல்லி துறந்திருக்கிறார். முதலமைச்சர் ஏற்றிருக்கிறார். அந்த முதலமைச்சருடைய ஏற்று அனுப்பப்பட்ட பரிந்துரையை கையெழுத்து போட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்ல, அவருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலிருந்து கண்டனம் வந்தது சில நாட்களுக்கு முன்னால. அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யவில்லை, அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிறார். அவருக்கு பதிலாக நாங்களே எங்களுக்கு இருக்கக்கூடிய 142 கீழ் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்கள் நிறைவேறியதாக தீர்ப்பளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. முழுக்க முழுக்க அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தவறை சுட்டி காட்டி தான் அந்த தீர்ப்பு வந்தது. ஆனா அவர் பதவி விலகல. இன்று திமுகவுக்கு எல்லா விதமான நேர்மையையும் ஒழுக்கத்தையும் அறத்தையும் போதிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், அவங்களும் ஆளுநரை பதவி நீக்கம் செய்யல. அதை பற்றி இங்கு இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள்
பாஜக நிர்வாகிகளும் இங்க தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் அவங்க யாரும் அதை பத்தி பேசவும் இல்லை, ராஜினாமாவை பற்றி பேசவும் இல்லை. ஆக ஒரு விஷயம் அதுல இருந்து தெளிவாகுது, அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ எல்லா நல்ல விஷயங்களையும் திமுக மட்டும்தான் செய்யணும், திமுகவிடம் இருந்துதான் அதையெல்லாம் எதிர்பார்க்கணும், நமக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டு இருக்கிறார்கள்ங்கிறது மட்டும் நன்றாக தெரியுது. அதன்படி திமுக நடவடிக்கை எடுக்கணும், திமுக அமைச்சரவையில குற்றம் செய்தவர்கள் இருக்கக்கூடாது அல்லது வழக்குகள் உள்ளவங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய அமைச்சரவையில 72 அமைச்சர்கள்ல 28 அமைச்சர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு, கிரிமினல் சார்ஜஸ் இருக்குன்னு ஏடிஆர், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் எல்லா நீதி போதனைகளும் திமுகவுக்கு மட்டும்தான், திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அதுல பழைய திரைப்பட பாடல் தான் இந்த செய்திகளை பார்க்கும்போது நினைவுக்கு வருது. சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உங்கள் மார்பினை காட்டுதடா, மூடர்களே பிறர் குற்றத்தை மறந்து முதுகை பாருங்கள், முதுகினில் இருக்கு 1000 அழுக்கு அதனை கழுவுங்கள் அப்படின்னு பழைய பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருது. ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வராது. திமுகவை நோக்கி விரல் நீட்ட வேண்டும் என்றால் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசி விரல் நீட்டும் ஒரு பண்பை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கடந்த ஒரு 10 நாட்களா பாத்தீங்கன்னா திமுக ஒரு 1 ஸ்டெப் அஹெடா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் ஆளுநருக்கு எதிராக கொடுத்த தீர்ப்பு, மாநில உரிமைகள், மாநில சுயாட்சியை பத்தி நம்ம ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம், தொகுதி மறுவரையை பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசினார், அது இந்திய அளவுல பிரதிபலிச்சது. இப்படி ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்த திமுகவுக்கு இந்த அமைச்சர்களுடைய ராஜினாமா ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னும் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கு அப்படின்னாலும் இது போன்ற விஷயங்கள், இந்த சம்பவங்கள் தேர்தல்ல பிரதிபலிக்குமா? மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படியாக? இல்ல, அமைச்சரவை மாற்றம்னு முதலமைச்சர் எடுக்கக்கூடியது அல்லது அமைச்சர்கள் ராஜினாமா செய்வது அப்படிங்கிறது திமுகவுக்கு எந்த வகையில பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. 6வது முறை அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு ஊடகங்கள்ல செய்திகளை திரும்ப திரும்ப சொல்றாங்க, உண்மைதான். ஆனா வார இறுதியில ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய கான்வாயோ அவருடைய காரோ கிண்டி பக்கத்துல எங்கேயாவது போனாலே பயந்து நடுங்கிய அமைச்சர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த காலத்தை இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு 6வது முறை அமைச்சரவை மாற்றம்னு சொல்றவங்க அந்த காலத்தையும் மறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வண்டி கிண்டி பக்கம் போனாலே இவங்க எல்லாருக்கும் உடல் நடுங்க ஆரம்பிச்சிடும், பதவி இருக்குமா இருக்காதான்னு தெரியாம போயிடும், யாரு எப்போ அமைச்சர்களாக இருப்பார்கள் என்பதும் யார் அமைச்சர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதும் எவருக்கும் தெரியாத ஒரு ஆட்சி காலத்துல அவங்க எல்லாரும் இருந்தவங்க தான். அதே மாதிரி இப்ப அந்த மாதிரியான எந்த சிம்டமும் எந்த அறிகுறிகளும் இந்த ஆட்சிக்குள்ள கிடையாது. இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய மிக சாதாரண ஒரு சிறிய மாற்றத்தை கூட மிகப்பெரிய அளவுல விமர்சிக்கக்கூடிய வலிமை அவங்க கிட்ட இருக்கு. வலிமைனா இந்த சென்ஸ் மக்களிடமிருந்து கிடைத்த வலிமை இல்லை, அவர்களுடைய பணம், ஒன்றிய அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதால் கிடைத்த அதிகாரம், ஊடகங்களை வளைத்து கையில வச்சிருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு அதிகாரம், இதை எல்லாத்தையும் வச்சு அவங்க நினைக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை மக்களுடைய கருத்தாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியில அவங்களால எளிதாக ஈடுபட முடிகிறது. அந்த பின்னணியில இருந்துதான் நீங்க 10 நாட்கள் அல்லது ஒரு 2-3 வாரங்களாக திமுக ஒரு ஸ்டெப் அகடா இருந்த நிலையில இருந்து இப்போ கொஞ்சம் பின்னடைவுக்குள்ளான மாதிரி தெரியுதுன்னு நீங்க சொல்வதையும் நான் அதுல இருந்து தான் புரிஞ்சுக்கிறேன். உண்மையிலேயே மக்களிடத்துல அப்படி ஒரு பின்னடைவு திமுகவுக்கு ஏற்பட்டதாக நான் நினைக்கல. நான் கடந்த வாரம் டவுன் சவுத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்க சாதாரணமாக எப்போதும் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுகின்ற பல நண்பர்கள், எளிய மனிதர்கள் இப்போது முழுக்க முக ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுவதை நான் கேட்டேன். நான் உரையாடிய பலரிடமிருந்து எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. அந்த பழைய தேர்தல் கணக்குகள்ல இருக்கக்கூடிய
அரித்மெட்டிக் எல்லாமே வந்து பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அந்த அளவுக்கு நேரடியாக மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கிறது. அதனால தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நன்கு உணர்ந்த எளிய மக்கள் மிக உறுதியாக ஸ்டாலின் பக்கம் நிற்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு கிடைச்சது. இருந்தாலும் திமுக வந்து காம்ப்ளசண்டா இருக்கோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்து வருது. ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதியாயிடுச்சுனாலும் மற்ற கட்சிகள் இன்னும் தெளிவாக ஒரு முடிவை எடுக்கல அப்படிங்கறதையும் வந்து நாம பாத்துட்டு இருக்கோம். அதற்கு முக்கியமான காரணம் இப்ப விஜய் வந்து களத்துல இறங்கி இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வந்து அலைமோதுது. சமீபத்துல நடந்த அந்த பூத் முகவர் மாநாட்டுல கூட அதை நம்ம பார்க்க என்ன கணக்கு நீங்க பாக்குறீங்க? எதிர்வரும் காலத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க என்ன கூட்டணி சேர்க்கைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நிறைய மக்களோட உரையாடுறீங்க. கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது இன்னும் பெட்டரா உங்களுக்கு தெரியும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? எதிர்காலத்துல என்னென்ன கூட்டணி சேர்க்கைகளை நாம எதிர்பார்க்கலாம்? அதாவது கூட்டணிகள் எப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை சொல்றதோ அல்லது ஆரோடம் செல்வதோ ஜேர்னலிஸ்டுகளுக்கு சரியான பணி அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குடிமகனாக எனக்கு சில பார்வைகள் இருக்கு. அதுல அதிமுக பாஜக கூட்டணியை உறுதியாக வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு திமுக தலைமையிலான இந்த கூட்டணி தான் வலிமையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கூட்டணியிலிருந்து சிதைவை ஏற்படுத்துவதற்கு அல்லது ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி விஜய் கட்சியில இருக்கக்கூடிய பெரும் பணம் படைத்தவர்களும் சரி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா அதற்கு இந்த தரப்பில இருந்து திமுக தரப்பில் இருந்து யாரும் வெளியேறுவதாக எந்த அறிகுறியும் இல்லை. இருந்தாலும் முயற்சியில தொடர்ந்து மனம் தளராத விக்ரமன் மாதிரி அவங்க வந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன் இது ஒரு அரசியல் அணியாக தமிழ்நாட்டை ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்குது. 2021 இந்த ஆட்சி வராமல் இருந்திருந்தால், 2016க்கு பிறகும் அதிமுக ஆட்சியே தொடர்ந்திருந்தால், அல்லது அந்த அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி தொடர்ந்திருந்த பாஜக உள்ளடக்கிய ஒரு கூட்டணி ஆட்சி தொடர்ந்திருந்தால் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதனால மீண்டும் அப்படி ஒரு கேயாஸ், ஒரு குழப்பமான நிலை வராமல் இருப்பதற்கு பெயரளவுக்கு அதிமுகவும் பின்னணியில் அனைத்து அதிகாரங்களையும் தங்களிடத்திலே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாஜகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வராமல் இருப்பதற்கு இந்த திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை தவிர வேற எந்த வாய்ப்பும் தமிழ்நாட்டுக்கு இல்லை. அதாவது 96ல ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், வேற என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டை ஆண்டவனால காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான். அதனால இங்க திமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தான் இங்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு குடிமகனாக என்னுடைய விருப்பம் அது. ஜேர்னலிஸ்டாக நான் பேசல, குடிமகனாக என்னுடைய விருப்பம் அது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக பாஜகவுக்கு எதிரான உணர்வு யாரிடம் இருந்தாலும் அவர்கள் வந்து எந்த கட்சி வேறுபாடும் பார்க்காமல் திமுக கூட்டணியை தேர்தல்களில் ஆதரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விஜய் போன்ற கட்சிகளை நம்பி அவங்க ஒரு செக்யூலர் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில விஜயை தேர்வு செய்து விடக் கூடாது. அவர்கள் உறுதியாக திமுக கூட்டணியை மட்டுமே ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன். அது அப்படிதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க முதல்ல சொன்ன இந்த கடந்த சில வாரங்களாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகமும் மக்களிடத்துல எடுத்து சென்ற பெடரல் இஷ்யூஸ், இந்திய கூட்டாட்சி முறையில மாநிலங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தொடர்பாக தொடர்ந்து பல பிரச்சனைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுத்து சென்றது மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்குது. அவங்க வந்து உறுதியாக ஸ்டாலின் பக்கம் நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜயோடைய அரசியல் வருகைக்கு அப்புறம் தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்துட்டே வரீங்க.
ஆரம்பத்துல விஜய் பேசுனதுக்கும் இப்போ விஜய் பேசுறதுக்கும் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? இப்ப கூட நேத்து கோயம்புத்தூர்ல நடந்த அந்த நிகழ்ச்சியில வந்து சொல்லியிருக்கிறாரு, சிறுவாணி தண்ணி போல ஒரு டிரான்ஸ்பரண்டான நேர்மையான ஆட்சியை நான் கொடுப்பேன், பொய் வாக்குறுதி கொடுக்கறவங்களை நம்பி அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன கணக்கு இருக்கு விஜய்க்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகின்ற மதச்சார்பற்ற வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேற எந்த அரசியல் திட்டமும் இருப்பதாக நான் நினைக்கல. அதனால அவர் தெளிந்த நீரோடையாக, சிறுவாணி தண்ணி போல தெளிந்த தெளிந்த நீராக என்னுடைய நிர்வாகம் இருக்கும் அப்படின்னு சொல்வது எல்லாமே பொய் வாக்குறுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் மற்றவங்க எல்லாரையும் பொய் வாக்குறுதிகள்னு சொல்றாரு. ஆனா உண்மையான பொய் வாக்குறுதி தெளிந்த நீரோடை போல அவருடைய நிர்வாகம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு தெளிந்த நீரோடை போல கட்சி நிர்வாகமும் இல்லை, அவருடைய சொந்த நிர்வாகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் ஆட்சியில மட்டும் புதிய அவதாரம் எடுத்து தெளிந்த நீரோடையாக ஒரு நிர்வாகத்தை கொடுப்பாருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாக்குறுதியாகத்தான் தெரியுது. அதனால அவர் இந்த மாதிரி ஊழலற்ற அரசு என்றோ வெளிப்படையான ஆட்சி என்றோ மதச்சார்பற்ற முழக்கங்களை முன்வைத்தோ சிறுபான்மையினருடைய வாக்குகளை இழுப்பதற்கும் திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகளை இழுப்பதற்கும் பல்வேறு முயற்சிகளை அவங்க எடுத்துக்கொண்டேதான் இருப்பார்கள். கடைசி நாள் வரைக்கும் கூட எடுத்துக்கொண்டிருப்பார்கள். திமுக கூட்டணிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தா கூட அதை பூதாகரமாக பெரிதாக்கி அங்கு ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியாதா என்ற முயற்சியில அவங்க இறங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அரசியல் தெளிவு பெற்ற இயக்கங்களாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இருப்பதால் இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். தங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி இந்த ஒற்றுமையான அணியாக தேர்தலில் நின்று மீண்டும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இனி வரும் காலங்கள்ல பாஜகவுடைய இந்த ஆபரேஷன் லோட்டஸ் மூலமாக என்னென்ன விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டுல இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. தொடர்ந்து இப்பவே வந்து இடி ஐடி இப்படின்னு வரிசையா கேசஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அமைச்சரவை மாற்றத்துல கூட பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மினிஸ்டர்ஸ் கிட்டே அடிஷனல் போர்ட்போலியோவா தான் முக்கியமான போர்ட்போலியோஸ வந்து முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். இபி வந்து பை இட் செல்ஃப் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்போலியோ. சம்மர் வருது, ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும். அதையே ஒரு தனி இலாக்காவோ ஒரு அமைச்சர்கிட்ட கொடுக்கணும். பட் அதை கூடுதல் பொறுப்பாக சிவசங்கர் கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இந்த அமைச்சரவை மாற்றங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? புதுசா இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் பெருசா இல்லையே, எக்ஸிஸ்டிங் அமைச்சர்கள் கிட்டயே இப்படி மாற்றி கொடுத்திருக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனோட பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுன்னு நம்ம பாக்குறோமா? எப்படி இதெல்லாம்? ஏற்கனவே மின் வாரியமும் மின்துறையும் மதுவிலக்குத்துறையும் ஒரே அமைச்சர்கிட்ட தானே, 2 பெரிய டிபார்ட்மெண்ட் வந்து ஒரே அமைச்சரிடத்துல தானே இருந்தது. இப்போது போக்குவரத்தோட சேர்த்து மின் வாரியத்தை பார்ப்பதாக ஒருவரிடம் கொடுத்திருக்கிறாங்க, இன்னொரு அமைச்சரிடம் மதுவிலக்குத்துறையை கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு அதனால அதுல வந்து பெரிய பிரச்சனை இருக்கிறதாக நான் நினைக்கல. ஏன்னா செந்தில் பாலாஜி 2 துறைகளை சிறப்பாக கையாள முடியும் என்றால் சிவசங்கராலும் அதாவது ஆரம்பத்துல எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனா நாளடைவில் அந்த பயிற்சியில அவங்க வந்து நன்றாக செயல்படுவார்கள் அப்படின்னு நம்பிக்கையோட முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. அதனால அந்த நம்பிக்கைக்கு உரிய கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்த அடுத்த நாளே அவரால் அதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவது சரியான அணுகுமுறையாக நான் நினைக்கல. அதனால பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து நான் சிவசங்கருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து 2 துறைகளையும் நன்றாக கவனிப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். தேவைப்பட்ட உதவிகளை செய்வதற்கு எப்போதும் அமைச்சரவை சகாக்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் என்றென்றும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி டாக்டர்.